ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வீடியோ போடாமல் ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பயும் கண்டினியூ ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த மீம்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படியாவது பண்ணி உருப்படலான்னு பார்த்தா கண்ணு கட்டுற தூரம்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஆமாங்க. ஸோ 1 வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணாமல் இருந்தோம், வீடியோ போடாமல் இருந்தோம். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சே, உடம்பு தான் தெரிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மொபைல் இஷ்யூ ஆகி போச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நியூ மொபைல் ஆர்டர் பண்ணி அது ஓரளவுக்கு எல்லா ஆப்பையும் செட்டில் பண்ணி எல்லாம் முடித்து இப்போ இன்றைக்கி தான் ஒரு தீர்வுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நாளையிலிருந்து மீண்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்பவும் போல் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் மறுபடியும் ஒரு 3 days 4 days வீடியோஸ் போட முடியல. ஏன்னா மொபைல் இஷ்யூன்றதுனால எதுனால ரெடி பண்ண முடியலைங்க. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இஎம்ஐயில் புது மொபைல் வாங்கியாச்சு. எல்லா ஆப்பையும் நான் இன்ஸ்டால் பண்ணி ஓரளவுக்கு மொபைலை தயார் நிலையில் வச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு போடுற வேலை மட்டும்தான். ஸோ நாளையிலேருந்து எப்பவும் போல் உங்களுக்கு வீடியோஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அது சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோஸ் நான் வந்தேன். ஆல்ரெடி நம்ம பிஓக்கு தான் போயிட்டுருக்கோம். பிஓவில் தமிழில் நம்ம 10 பாட்டு 8 தொகை முடிச்சிட்டோங்க. அதனோட தொடர்ச்சியாக நம்ம இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம பார்த்துடலாம். மேக்ஸ் எல்சிஎம் ஹெச்எஃப் தான் போயினுக்குது. அதில் இன்னொரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருக்கக்கூடிய எல்லாம் டைப்பும் பார்த்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. அதையும் நம்ம வேகமாக முடிக்கணும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசுகிற நேரத்தில் கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம், நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம இன்னும் வேகமாக போக வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ். இதை சொல்லலாம் தான் நான் பண்ணியிருந்தேன். இதனால் இந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ண முடியாமல் இருந்தது, வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது. ஓகேங்களா? சரி, நாளையிலேருந்து நம்ம வேகமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. நான் கமெண்ட் பார்த்தேன். 2 நாளாக பார்க்க முடியல, மொபைல் இஷ்யூ இருக்குது. இன்றைக்கி பார்த்தேன் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஓகேங்க? நாளைக்கு அதுக்கான பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 10 பாட்டு 8 தொகை பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். சங்க இலக்கியம் நான் கொடுத்துருந்தேன், அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா 8 தொகை அந்த நூல் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ 8 தொகை நூல்களுக்கான வீடியோ போய் பார்த்துருங்க. ஏன்னா நாளையிலிருந்து ஒரு டெஸ்ட் போல் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் 8 தொகையிலேருந்து தான் வரப்போகுது. அப்போ அந்த டெய்லி 10 கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீலும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் 8 தொகை வீடியோஸ் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துங்க. சும்மா ஏற்கனவே பார்த்தவங்க மறுபடியும் கூட பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுற போல் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு அது வரப்போ நீங்கள் அப்படியே ஒரு சைடு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஃபீலும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்ம கவர் பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நாளையிலேருந்து எப்போ போல் உங்களுக்கு வீடியோஸ் காலையிலேருந்தே அப்லோட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க வீடியோ போடுங்க சார் இன்னைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூழ்நிலைகள் இப்படி இதாக இருக்குது. ஒன்று போனால் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதான் கடினமான சூழ்நிலைகளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வாங்க, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பிஓ எக்ஸாம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதையே நம்ம நல்லபடியாக முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன்.